தன்னுடைய தாய்நாட்டு மக்கள் சுதந்திரமா இருக்கணும். இது என்னோட நாடு. இந்த மக்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. இந்த நாடு யாருக்கும் அடிமை கிடையாதுன்னு போராடிய ஒரு நபர் தான் சிராஜுத்தௌலா, த லாஸ்ட் நவாப் ஆஃப் பெங்கால். அவரை பத்தி தான் இந்த வீடியோ. 1733ல முர்ஷிதாபாத் பெங்கால்ல பிறக்கிறாரு. தன்னுடைய தாத்தா அலிவர்டி கான் அன்னைக்கு நவாபா இருக்காங்க, பெங்காலுடைய நவாப். தாத்தா கீழ இருந்த ஸ்பேசஸ் எல்லாம் பார்க்கும்போதுனா பீகார், அப்புறம் ஒரிசா, பெங்கால் இந்த மூணையும் தாத்தா ரூல் பண்றாங்க. தாத்தா 1756ல இறந்து போயிடுறாரு. தாத்தா இறந்த உடனே சிராஜுத்தௌலா 23 வயசுலயே தன்னை நவாபா டிக்ளேர் பண்ணிட்டு வராங்க. சிராஜுத்தௌலாக்கு அப்பையில இருந்தே ஒரு பார்வை, இந்த மக்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, இது சுதந்திரமான நாடு அப்படின்றதுல. ஆனா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா இங்க ட்ரேட் பண்ணக்கூடிய பிரிட்டிஷ்னு சொல்லி வராங்க. வர இடத்துல தனக்கான ஒரு கோட்டையை கட்டிக்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ளேயே ஆர்மியை டெவலப் பண்றாங்க. அது போக ட்ரேட் பண்றேன்ற பேர்ல மக்களை அடிமைப்படுத்துறாங்க. இந்த செய்தியெல்லாம் சிராஜுத்தௌலாவுக்கு தெரிய வருது. சிராஜுத்தௌலாவுக்கு இது தெரிஞ்சவொடனே வார் டிக்ளேர் பண்றாரு. ஜூன் 1756 அந்த வார் டிக்ளேர் பண்ணி பெரிய ஒரு ஆர்மி படையோட கல்கட்டாவை கேப்சர் பண்ணிடுறாரு. அந்த வார் 4 நாள் நடக்குது. ஜூன் 20ல அந்த வார் டிக்ளேர் முடியுது. பிரிட்டிஷ் சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர் ஆனோன்னா இதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்றதா இருந்தால் என்னோட பெர்மிஷன் வேணும். அதே போல நீங்க எனக்கு இனிமேட்டு டாக்ஸ் கட்டணும், வரி எனக்கு கட்டணும்னு சொல்லி சிராஜுத்தௌலா அவங்கள பிரிட்டிஷ் சொல்லிட்டு அந்த ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிரிட்டிஷ் இதை ரொம்ப ஒரு தோல்வியான ஒரு நாளா பாக்குறாங்க. பிளாக் ஹோல் ஆஃப் கல்கட்டான்னு அதை சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு பெங்கால்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு பிளேஸ்னா, ஒரு ரொம்ப வெல்த்தியஸ்ட் பிளேஸ். அது இல்லாம ஒரு முக்கியமான போர்ட் வணிகம் பண்ணக்கூடிய அந்த போர்ட் அவங்க கை விட்டு போயிருச்சு பிரிட்டிஷை விட்டு. உடனே பிரிட்டிஷ் இதுல இருந்து எப்படியாச்சும் அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ராபர்ட் கிளைவ் அவர்களை கூப்பிடுறாங்க. ஒரு சிறந்த ஜெனரலை கூப்பிடுறாங்க ராபர்ட் கிளைவ் ஒரு 3000 படை வீரர்களோட வராங்க. சிராஜுத்தௌலாவுக்கு டைம் வெயிட் பண்றாங்க, எப்படியாச்சும் அந்த திருப்பியும் கல்கட்டாவை டேக் ஓவர் பண்ணோன்னு. அப்போ ஆப்கான்ஸ் டெல்லி அட்டாக் பண்றாங்க. நெக்ஸ்ட் சிராஜுத்தௌலாவை நோக்கி தான் வருவாங்க, இந்த பெங்காலை நோக்கி தான் வருவாங்கன்னு ஒரு இதுல பாதி படையினரை அவங்க அந்த பார்டருக்கு அனுப்பியிருக்காரு. அந்த டைம்ல சிராஜுத்தௌலா கூட இவங்க இங்க சண்டைக்கு போயிடுறாங்க. ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கல்கட்டாவை ஜனவரி 2, 1757ல டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவலா ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம், அதே போல நீங்க அந்த ஃபோர்ட்டை டேக் ஓவர் பண்ணிக்கலாம், அதனால இந்த பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு அதை நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் அங்கங்க நிறைய வார் வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சவொடனே இதை பார்த்துக்கிட்டே இருக்க ராபர்ட் கிளைவ் இவருக்கு ரொம்ப ஒரு டேலண்டான பர்சனா இருக்காங்க. 23 வயசு பையன், இவர் பெரிய ஒரு எஃபிஷியன்டான லீடர் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்படி அப்படிப்பட்ட நபர் இல்லை, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர். இவர் வளர்ந்தாருன்னா இது நமக்கு ரொம்ப த்ரெட்டா இருக்கும், அது இல்லாம இந்த பெங்கால் நம்ம கைவிட்டு போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ராபர்ட் கிளைவ் இவர் எப்படியாச்சும் நம்ம தோக்கடிச்சிடணும், இந்த நாட்டை நம்ம டேக் ஓவர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு சிராஜுத்தௌலாவோட நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஜெனரல் எல்லாம் பேசுறாரு. அவங்க கூட எல்லாம் பேசுறாங்க. மிர் ஜாஃபர், லத்தீப் யூசுப் கான் அவங்க, அப்புறம் ராய், துர்லபா, அவங்க 3 பேர்ட்டையும் பேசுறாங்க. என்னன்னா, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களெல்லாம் நவாபா டிக்ளேர் பண்றேன். எப்படி பெங்காலுக்கு ஒரு நவாப், ஒரிசாவுக்கு ஒரு நவாப், பீகாருக்கு ஒரு நவாபா நான் உங்களை டிக்ளேர் பண்ணிடுறோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தெரியாத சிராஜுத்தௌலா இவங்களெல்லாம் நம்பி பிரிட்டிஷோட அந்த வாருக்கு ரெடி ஆகுறாரு. அந்த வார் நடக்கக்கூடிய நாள் ஜூன் 23, 1757ல பேட்டில் ஆஃப் பிளாசி. அந்த பிளாசின்ற இடத்துல அந்த பேட்டில் நடக்குது, அந்த வார் நடக்குது. அந்த எப்படிப்பட்ட ஒரு இடம்னா, விவசாய நிலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, களிமண்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த இடத்துல அன்னைக்கு மழை வேற பெய்யுது. மழை பெய்யற இடத்துல இவங்க இந்த ஆர்மி ஜெனரல்லாம் சிராஜுத்தௌலாவோட இந்த பீரங்கிலாம் இருக்கும்ல, அந்த பீரங்கிக்கான அந்த வெடிமருந்தெல்லாம் அவங்க மூடாம விட்டுறாங்க. ஏன்னா சிராஜுத்தௌலா தோத்து போகணும் அப்படின்றதுக்காக. இந்த செய்தியை பிரிட்டிஷ்க்கு அவங்க சொல்லிடுறாங்க. அவரோட வெப்பன்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சு, மலையில் நனைஞ்சிருச்சுன்னு பிரிட்டிஷ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிராஜுத்தௌலாவோட ஆர்மி ரொம்ப கொஞ்சமா இருக்கு. மீதி இருக்க ஆர்மிலாம் வெயிட் பண்றாங்க, சிராஜுத்தௌலா கூப்பிட்டா ஃபைட் பண்ணலான்னு. அது சிராஜுத்தௌலாவை நினைச்ச மாதிரி அங்க வெற்றி கொள்ள முடியல. உடனே அந்த ஆர்மி ஜெனரலுக்குலாம் லெட்டர் அனுப்புறாரு, நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவங்க ஆல்ரெடி பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ண யாருமே வரல. சிராஜுத்தௌலா அந்த இடத்துல நிலை குலைஞ்சு போறாங்க. அவங்களோட மொத்த ஆர்மியும் தோக்கடிக்கப்படுது. சிராஜுத்தௌலா இங்கேருந்து எஸ்கேப் ஆகி பீகாருக்கு ஓடிடுறாங்க. பீகார்ல போனோன்னே பீகார்ல அவரை பிடிச்சிடுறாங்க. ஜூலை 2ஆம் தேதி 1757ல அவரை கேப்சர் பண்ணி கொண்டுறாங்க. தன்னுடைய மக்கள் சுதந்திரமா வாழணும், அடிமைப்பற்றக்கூடாது, இந்த மக்கள் இது சுதந்திரத்தை சுவாசிக்கணும் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் தன்னோட தாய்நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாரு. நம்பிக்கை துரோகத்துக்காக வீழ்த்தப்பட்டாரு. அதுவும்
அவர் சிராஜுத்தௌலா இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியாவை ரூல் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரிட்டிஷ் சிராஜுத்தௌலா இறந்ததுக்கு அப்புறம் 1770 வரைக்கும் அந்த ஏறத்தாழ ஒரு 13-14 வருஷத்துல எப்படி லூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து பெங்கால் பட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் வெறும் பசியினாலையும் சாப்பாடு இல்லாம இறந்து போயிருக்காங்க. அவ்வளோ எல்லா செல்வங்களையும் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் காலனி. இந்த சிராஜுத்தௌலா தன்னுடைய மக்களுக்காக செய்த தியாகத்தையும், தன்னுடைய நாட்டிற்காக செய்த தியாகத்தையும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை பத்தி நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்து செல்வோம்.